அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் இன்று. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சட்டமன்ற கூட்டத்தொடர் எதை நோக்கி போகிறது என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபேர் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஷியாம், இன்றைய சட்டமன்ற நடவடிக்கைகள், அனல் பறக்கும் கேள்விகள், காரசாரமான காட்டமான பதிலடிகள், இதை வைத்து பார்க்கிற போது சட்டமன்ற நிகழ்வுகள் செல்லக்கூடிய திசை தெரிகிறதா? இன்றைக்கு கலைஞர் நினைவு நாள். ஒரு மூத்த பத்திரிகையாளர், எவ்வளவோ பழகியிருக்கிறோம். ஆனால் அவர் வைத்த ஒரு டேக்லைன் இன்றைய உங்கள் கேள்விக்கு ரொம்ப பொருத்தமானது. என்ன டேக்லைன்னா, இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இது முரசொலி பத்திரிகையிலேயே மேலே தலைப்பாக தான் முரசொலி பத்திரிகை துவங்கும் போதே அவர் வைத்தது. எதற்காக நான் சொல்கிறேன்னா, அனல் பறக்கும் கேள்விகள், காரசாரமான பதிலடி, இதெல்லாமே இன்றைய செய்தி தான். நாளைய வரலாறு என்ன? நாளைய வரலாறு என்பது மக்கள் நன்மை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளைய வரலாறாக மக்கள் நன்மையை நோக்கிய பயணமாக இருந்தால் அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். பட்ஜெட் 3வது நாள், ஒரு பொது பட்ஜெட்டை பற்றி விமர்சனங்கள் இருக்கும். பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா அம்சங்களும் மோசமானவை கிடையாது, நல்ல அம்சங்களும் இருக்கத்தான் செய்யும். வேளாண்மை பட்ஜெட், அது நம்ம தொடர்ந்து 5 வருடங்களாக பார்த்துட்டு வரோம். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தேவையா தேவையில்லையாங்கிறத எனக்கு தனிப்பட்ட வேற கருத்து இருக்குங்க. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு திட்டம். வேளாண்மைக்கு வரவு கிடையாது, அரசு வரவு கிடையாது. உதாரணமாக பத்திரப்பதிவு மூலமாக இவ்வளோ ரூபாய் வந்தது, இவ்வளவு நம்ம கடன் வாங்கணும், அப்படி கிடையாது. வேளாண்மை எப்போதுமே செலவு மட்டும்தான், நிதி ஒதுக்கீடு தான். இது எங்கள் கல்லூரி நாட்களில், வேளாண்மை கல்லூரி நாட்களில் எங்கள் அக்ரானமி ப்ரொஃபஸர் சொன்ன விவாதங்க, கிளாஸ் ரூம் டிபேட்டு. அப்போ இது ஏன் தேவைப்படுதுன்னா, ஒரு ஃபோக்கஸ். அப்போ இவ்வளோ ரூபாய் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு சரியில்லை. ஏன்னா அது ஒரு ஃபோக்கஸ் தான். 5 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னா அது ஒரு ஃபோக்கஸ். அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிறோம். எங்கள் சங்கங்கள் கூட அப்படி தான் எடுத்துக்குது. அதை தாண்டிய ஒரு விஷயம், தமிழ்நாடு ஒரு மாபெரும் மாறுதலை நோக்கிய பயணத்தில் இருக்கு. இதுல யாரு யாரை விட அதிகமா ஸ்கோர் பண்றங்கிற அந்த போட்டி தெரியுதா சட்டமன்றத்துல? இல்ல அது வழக்கமா ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இடையிலான போட்டி மாதிரி தான் தெரியுதா? வேற ஏதாவது இதுல வித்தியாசம் தெரியுதா? யாரை மிஞ்சிய போட்டி அப்படி நம்ம பார்க்க வேண்டாங்க. இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுன் நல்லா சிறப்பாக தான் பேசினாரு. அவர் ஒரு கோடிட்டு காட்டினாரு. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடோட நிலைப்பாடு. நாளைக்கு முதலமைச்சர் விஜய் போகிற திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்களா மாட்டார்களா, இந்த கேள்வியை அவர் மறைமுகமா வைத்துட்டாரு. பதில் வரல. அப்படி என்றால் டீலிமிட்டேஷன் இஷ்யூ தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்ன? ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அதை கரூர் கூட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. டீலிமிட்டேஷன் எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழகம் எதிர்க்கும் இருக்காரு. தாவேக்கா எதிர்க்கும்னு சொல்லல, தமிழகம் எதிர்க்கும்ட்டாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதை எதிர்க்குதா இல்லையாங்கிறதுக்கு துரைமுருகன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு நன்மையை கருதி இருக்குமானால் டீலிமிட்டேஷனை ஏற்றுக்குவோம், இது அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா நாளைக்கு இது கூட்டம் டீலிமிட்டட் இஷ்யூ, இதை நோக்கிய சட்டமன்ற பயணம் தான். தமிழ்நாடு பெரிய அளவுக்கு மாறுதலுக்கு வந்துருங்க. இதுல திரு துரைமுருகனே பதிலும் சொல்லிட்டாரு. திரு துரைமுருகனே பதில் சொல்லிட்டாரு. காவிரி மேகதாதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நாங்க டீலிமிட்டேஷனுக்கான கூட்டத்தில் எம்பிக்கள் பங்கேற்பது குறித்து முடிவு செய்யறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா பங்கேற்க போவதில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அதே கோரிக்கைகள் வைக்கும்போது அதுக்கு அரசு தரப்பு எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், சிபிஎம் உட்பட எல்லா கட்சிகளும் அதை சொன்னாங்க. அரசு தரப்பு அப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டுவதான நோக்கம் இருக்கிறதா சொல்லலை. ஏன்னா கூட்டப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா திமுக எம்பிக்கள் நாளைக்கு கலந்து கொள்ள மாட்டார்கள். அடிப்படை தவறு ஒன்று இருக்கு. எம்பிக்கள் நேரடியாக எந்த ஒரு இன்விடேஷனுக்கும் கூட்டம் கலந்துக்க முடியாதுங்க, கட்சி தலைமைக்கு அனுப்பணும் சொல்லணும். திமுக ஸ்டாண்டு இல்லை அதிமுக ஸ்டாண்டு, அதைத்தானே அந்த கட்சி எம்பிக்கள் சொல்ல முடியும். அது ஏன் நேரடியாக அழைப்புதல் அனுப்புனாங்கன்னு எனக்கு அது உண்மையிலேயே புரியலை. சரி, இதையும் தாண்டி கண்டிப்பாக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள். மாணிக்கத்தாவர் சொல்லிட்டாரு, காலையிலே எனக்கு 6:30 மணிக்கே தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து இன்விடேஷன் வந்துருச்சுங்க, நான் வரவேற்கிறேன்
கலந்து கொள்கிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு போகாட்டாலும் மாணிக்க தாகூர் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அப்படிதான் இதை பார்க்கணும். கலந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்ப டீலிமிட்டேஷன்ல 2 ஸ்டாண்ட் வந்துருச்சுங்க. அப்ப கடைசியில டெல்லி வந்து பிற மாநிலங்கள்ல அவங்களால ஓட்டு திரட்ட முடிஞ்சு டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு எப்படி மாறுதல் அடைய போகுது? தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 MP, தமிழ்நாடு 39 MP, 39 MP 59ஆக மாறினா தமிழ்நாடு சட்டமன்ற சைஸே மாறிடுமே. ஒரு MP தொகுதிக்கு 6 MLA. அப்போ 39 × 6 அவ்வளவு பெரிய சட்டமன்ற இருக்கைகளே நமக்கு தேவைப்படும். இந்த சட்டமன்றத்தில் அவ்வளவு இருக்கைகள் இல்லை. அப்போ மிகப்பெரிய மாறுதலை நோக்கி போகிற ஒரு கூட்டத்தொடரின் ஆரம்பம் இது. கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள்ள இது அவ்வளவுமே நமக்கு தெளிவாயிரும். ஓகே, இல்ல அந்த முக்கியத்துவம்லாம் உணர்ந்து சட்டமன்றத்திற்குள்ள பேரவை நடவடிக்கைகள் கட்டமைக்கப்படுதா ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் தரப்புல? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியும் வந்து தெளிவாக அரசியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இதை கட்டமைக்கிறாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம், டீலிமிட்டேஷன் பத்தி அவர் 2 மாசத்துக்கு முந்தையே பேசிட்டாரு. அப்ப இருந்த பேச்சு வரும்போது கரூர் கூட்டத்திலே அவர் சொல்லிட்டாரு. ஸோ தாவேக்காவோட ஸ்டாண்டு வெரி கிளியர். அது தமிழக அரசின் ஸ்டாண்டுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். திமுகவோட ஸ்டாண்டும் வெரி கிளியர் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, டீலிமிட்டேஷன் என்பதை விட அதனால் விளைய போகும் கடைசி கட்ட ஆயுதமான ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுதான் வந்து பேசு பொருளாக மாறும். எனவே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆனாலும் நாளையிலிருந்தோ இல்லை நாளை மறுநாள் இருந்தோ அந்த திங்கட்கிழமையிலிருந்தோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த விவாதத்தை நோக்கி அனல் பறக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனவேதான் இன்றைய செய்தி நாளைய வரலான்னு சொன்னேன். ஓகே, திரு பிரியன், தனிமனித தாக்குதல்கள் இருந்தது, சில காரசாரமான கேள்வி பதில்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் கடந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா சட்டமன்றம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆளுங்கட்சி தரப்புலையும் எதிர்கட்சிகள் தரப்புலையும் அப்படின்னு திரு ஷியாம் சார் சொல்றார். ஒரு புதிய அரசு சட்டமன்ற நடவடிக்கைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தாவேக அரசு பூர்த்தி செய்து விட்டது அப்படின்னே பார்க்கலாமா? அதாவது வந்து நம்ம ஆரம்பத்தில் நினைச்சோம் இது வந்து எல்லாத்துக்கும் புதுசு, கட்சியும் புதுசு, ஆட்சிக்கும் புதுசு, அப்படிலாம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப ஷ்ரூடாக இருக்காங்க. நீ பழனி மலை விஷயத்தை எடுக்கிறியா, நான் மதுரை விஷயத்தை எடுக்கிறேன். நீ வந்து எங்ககிட்ட குதிரை பேரன்னு சொல்றியா, நான் உங்களை குதிரை பேரத்தில் இழுக்கிறேன். நீ 31 பேரை வேலை ரத்து பண்ணினியா, செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போடுறேன். கரெக்டாக கவுண்டர் போயிட்டே இருக்கு. எப்படி சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோட்டை போடணுன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் யாரோ நல்ல ஒரு அட்வைஸ் இருக்காங்க. அது ஜான் ஆரோக்கியசாமியா இல்லை விஷ்ணு ரெட்டியா தெரியாது. யாரோ XRY வச்சுக்கோங்களேன். இல்லை பாராட்டுறீங்களா? யாரோ XRY வச்சுக்கோங்க, யாரோ பண்ணுறாங்க. விஜய் வந்து அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கார் அப்படின்றது பெரிய விஷயம் இருக்குது. அவர் பேசவே மாட்டேன்றார் அப்படின்னு இருக்கு. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து இந்த திமுக எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவர் ஏதோ ஒன்று வாய்ப்பு அவதூறு வழக்குகளில் சந்திச்சுட்டு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு சார் இந்த 3 மாதத்தில். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம அந்த அரங்கத்திலே பலது பேசியிருக்கோம் அதில். ஆனால் திமுக அதை எடுத்து எதுவும் ஹேண்டில் பண்ண மாதிரியே தெரியல. அவங்க கரெக்டாக ஒரு ட்ராப் இன்றைக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு ட்ராப் வச்சுட்டாங்க. அந்த ட்ராப்பில் வந்து அந்த ஆமாம் அந்த ட்ராப் நாளைக்கு MP மீட்டிங் இருக்குல்ல, அந்த ட்ராப்பில் வந்து இவங்க விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு கலந்துக்களை வச்சுக்கோங்களேன், விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது சந்தேகமே கிடையாது. தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது திமுக, சந்தேகம் இல்லைங்க. நாங்கள் வந்து ஆதி காலத்திலேருந்து எதிர்த்துட்டு இருக்கோம் மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷனை, அப்போலேருந்து எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் கூட்டத்துக்கு நீங்கள் வரல, தமிழ்நாடே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. நாளிலேருந்து ஷியாம் சார் சொன்ன மாதிரி அது வந்து வரலாறா மாறும். காவிரிக்கு மேகதாதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லைங்க, அதுக்குதான் அவங்க இன்னைக்கு அவங்க இந்த சிறப்பு கவன தீர்மானத்தை முதல்ல எடுத்ததுக்கு காரணமே இவங்களை அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துட்டாங்க. நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் திருப்பதியில் என்ன கேட்குறாங்க, நாளைக்கு கலந்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு உதயநிதியால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும், இல்லை துரைமுருகன் ஸ்டாலின் சொல்லி அறிக்கை விடணும், அவ்வளோதான். அது அறிக்கை துரைமுருகன் விட்டார், ஒரு நிபந்தனை போட்டார். நீங்கள் அந்த இதுக்கு கூட்டினாதான் அதுக்கு கலந்து போகணும் ஒரு நிபந்தனை போட்டார். அப்போ கலந்துக்கலன்றது ரொம்ப தெளிவாக போகுது. அப்போ எதுக்காக அந்த சிறப்பு தீர்மானத்தை கையில் எடுத்தாங்கன்னா, அந்த சிறப்பு தீர்மானத்தை எடுத்ததில் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நான் வந்து அவர் வந்து முக்கியமான விஷயம் காவிரி விஷயம். 150 கால வரலாற்றில் பல விஷயம் நடந்திருக்கு. கடைசியில் ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 18ஆம் வருஷம் ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. அதை தாண்டி எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக விஜய் என்ன பண்ணுறாரு, பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியில் இறங்குறார்.
அதை பத்தி தமிழ்நாடு அரசுல மூச்சே கிடையாது, பேச்சே கிடையாது. அதை வதந்தி மட்டும் பரவுது. ஆனா சிவகுமார் சொல்லும்போது தான் தெரியுது, கர்நாடகா முதல்வர் சொல்லும்போது அவர் பேச போறது தெரியுது. அப்போ காவிரி விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை நீங்க கொண்டு வரீங்க, பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்த. அதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு மக்களோட ஆதரவை பெறாத நீங்க போறீங்க. அதுக்கு நீங்க இந்த ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையோ விவசாயிகளுடைய ஒப்பீனியனையோ கட்சிகளுடைய கருத்தையோ கேட்காம நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறது எப்படி சரி? அது ஒரு முக்கியமான திருப்பம். திரு உதயநிதி அதான் கேட்கிறாரு, எல்லாமே கசிய விடப்படுது, அதான் கசிய விடப்படுது. அந்த கசிய விடப்பட்ட செய்திக்கு கன்ஃபார்ம் பண்ணது யாரு? சிவகுமார் தான் கன்ஃபார்ம் பண்ணார். அப்போ இவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, எல்லாம் மறுத்துட்டாங்க. கடைசியா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சிம்பத்தியா நீங்க பேசுறீங்க. ஒரு சிம்பத்தி விஷயத்தை நீங்க கலப்புறீங்க, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. இந்த நடவடிக்கையை நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு மக்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்களா? இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு உள்ள காவேரி வரலாறுல கம்ப்ளீட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 15 வருஷம் அமுல்ல இருக்கு சார். இந்த பேச்சுவார்த்தைன்ற விஷயத்தை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுடைய சம்மதமோ இல்ல அப்ரூவலோ கட்சிகளுடைய கருத்துக்களோ நீங்க கேட்டீங்களா? ஏன்னா இது முக்கியமான விஷயம். பேச்சுவார்த்தைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்துல பேச்சுவார்த்தைன்றது ஆயிரக்கணக்கான தடவை நடந்துருது சார். நீங்க இது மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை மறுபடியுமா திருப்பியுமா அப்படின்னு கேட்கறாங்கல்ல வடிவேலு படத்துல, அந்த மாதிரி திருப்பியுமான்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? இந்த அரசுக்கு புதிய அரசுக்கு ஒரு முடிவு இருக்க கூடாது. முக்கியமான விஷயத்துல பேச்சுவார்த்தைக்கு நீங்க போகும்போது ஒரு அனைத்து கட்சியோட ஆதரவு எதுவும் கேட்காம டக்குன்னு நீங்க அதை நீங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கலா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஃபெயில் ஆன உடனே என்ன பண்றீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்றீங்க, இப்போ டக்குன்னு ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லா எம்பிகளையும் கூப்பிட்டு இந்த மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பண்ணலான்ற மாதிரி விஷயத்துக்கு போறீங்க. முக்கியமான விஷயத்துக்கு எப்பயும் அனைத்து கட்சி கூட்டல நீங்க. அதுவும் பேச்சுவார்த்தைன்ற விஷயம் காவேரி விஷயத்துல இனிமே பேச்சுவார்த்தைக்கான இடமே கிடையாது சார். பேச்சுவார்த்தைன்னு இந்த புதுசா பொறுப்பேற்றுக்கக்கூடிய திரு விஜய் தலைமையிலான அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியாதுன்னு எடுக்கவே முடியாது சார், எடுக்கவே முடியாது. இது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்போட 15 வருஷம் அமுல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேச முடியல. எதா இருந்தாலும் நீங்க ஆணையத்துக்கிட்ட போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்ட போகணும். பேச்சுவார்த்தையில தமிழ்நாடு பல தடவை ஏமாந்து போச்சு சார். அதுக்கு பல அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு வச்சுக்கோங்க. அது கடந்த காலத்தில் எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டுவாங்க, பல பேர் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக கருணாநிதி அவர்கள் மீது குற்றம் தொடர்ந்து சாட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் அவரோட ஆட்சியின் போது விபி சிங் ஆட்சியின் போது தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு. நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த நீண்ட வரலாறுல அது கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருது. அதுக்கு ஆக்சுவலா அதை மாறி நீங்க ஒரு கொள்கை முடிவு பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு இதுக்கு இருக்கா? விவசாயிகள் எதிர்த்தாங்க, பாமக எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, அதிமுக எதிர்த்தது. இவ்வளவு பேர் எதிர்ப்பையும் மீறி நீங்க கர்நாடகாவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அந்த முடிவு, அந்த முக்கியமான ஒரு கொள்கை முடிவை நீங்க எப்படி எடுக்க முடியும்? காவிரியில நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் எடுக்க முடியும். நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்ல முடியும். ரகசியமான இந்த முடிவுக்கு என்ன காரணம்? என்ன உங்க மனசுல என்ன நினைச்சிருந்தீங்க? பொலிட்டிக்கலா நம்ம ஏதோ கெயின் பண்ணலாம் நினைச்சீங்களா? அது தப்பு இல்ல. அது ஒரு முக்கியமான முடிவு. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாத இருக்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் பில் இப்ப வருதா இல்லையான்னு தெரியாது. சிறப்பு கூட்டம் கூட்ட போறதா சொல்றாங்க. ஒரு விஷயம் சார், ஒரு மாநில முதல்வரோடு ஒரு மாநில முதல்வர் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிற விஷயத்துக்கே அனைத்து கட்சிகளுடைய அமைப்புகளுடைய பொதுமக்களுடைய ஒப்புதல் தேவை கிடையாது சார். இது முக்கியமான ஒரு வாட் யூ கால் தட், அதாவது இந்த இஷ்யூன்றது 150 வருஷ கால வரலாறு சார். இதுல எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி முடிச்சாச்சு சார். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாச்சு சார். இதுக்கப்புறம் நீங்க எந்த கவர்மெண்ட் ஏன் இப்போ ஆண்ட திமுகவும் அதிமுக 2 பேருமே இந்த பேச்சுவார்த்தை என்ற விஷயத்தை ஏன் கடந்த ஒரு 10 வருஷமா கையில் எடுக்கல? எதுக்காக கையில் எடுக்கல? நீதிமன்றத்தை மட்டும் ஏன் நம்பினாங்க? பிகாஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சாங்க. இனிமே நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனிமே கர்நாடகா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கான்ஸ்டிடியூஷன் படி என்ன பண்ணணுமோ சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும். அதை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான விஷயத்துல பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நீங்க கர்நாடகாவுக்கு போறதுன்னு டிசைட் பண்ற ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய, தமிழ்நாடு மக்களுடைய எந்த விதமான அந்த கட்சிகளுடைய எந்த விதமான ஒரு கன்சல்டேஷனும் இல்லாம, விவசாயிகளோட எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்தது ஏன்? ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க எடுத்துட்டு அதை இவங்களெல்லாம் கேட்காம எடுத்துட்டு இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பேர்ல நீங்க திமுகவை ட்ராப் பண்ணி உள்ள இழுக்கிறீங்க. அது பொலிட்டிக்கலா பண்றீங்கன்னு தெரியுது. அதுல இன்னைக்கு நடந்த அசம்பிளியில் நடந்த விவாதங்கள் வரவேற்கத்தக்கது. ஆனால் அது அதுல பேசப்படுற விஷயங்கள் என்ன? நீங்க 900 கோடி ரூபாய் ஏன் வாங்கினீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு. இதெல்லாம் முக்கியமான விஷயமா? அவர் எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியும், இவர் எதுக்கு வாங்கினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் அசம்பிளியில் பேச வேண்டிய பேச்சாது.
ஸோ மொத்தத்தில் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து திமுக வந்து ஒரு 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 ஸ்பாட்டில் வைக்க பார்க்குறீங்க. அந்த ஸ்பாட்டில் வைக்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அப்போ நாளிலேருந்து என்ன வரும்னா கலந்துக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படும் திமுக, இவங்கெல்லாம் பாஜகவை நோக்கி திமுகவை தள்ளுறாங்கன்னு நீங்கள் சொன்னல. ஊழல் வழக்குகள் போடுறது மூலமாகவும் இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாகவும் இன்னும் பாஜகவை நோக்கி நெருக்கமாக வந்து திமுக வந்து தாவேக்கா தள்ளுது. ஓகே, மக்கள் பிரச்சனைகளை பேசுறதும் ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதுனா சட்டமன்றம். ஆனால் அங்கே அதை கடந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக அந்த விஷயங்கள்லாம் அங்கே அணுகப்படுதா, சட்டமன்றத்தில் அணுகப்படுதா? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல. அதுக்கு இல்லையே சட்டமன்றம். இல்ல இல்ல, நீங்க பொலிட்டிக்கலா சட்டமன்றம் அரசியல் இப்ப நம்ம வேற எங்க நடக்குது? இப்போ நீங்க ஷாம் சார் சொல்லும்போது சொன்னாரு டீலிமிட்டேஷன்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாரு. 100% உண்மை. அதோட பேஸ் தான் அந்த டீலிமிட்டேஷன்ஸ்க்கான பிளானையும் அவங்க கொண்டு வராங்க. இதை நாங்கள் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிற இன்னும் உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த ப்ராப்ளம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை, அனைத்து கட்சி கூட்டம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? எதற்கு கூட்டணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கேள்வியாக வைக்கிறாங்க. அது வந்து அது யார் முதலமைச்சரே இருக்கிறாரு, யார் முடிவெடுக்கும் சொல்றது இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா, முதல் கூட்டத்திலேயே அனைத்து அந்த தாவேகா சைட்லன்னு சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, முதல் கூட்டத்திலேயே சட்டசபையிலேயே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. மேகதாது அணை கட்டுறத பிளான் கிடையாது, எல்லாருமே எதிர்க்கிறோம், ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்க்கிறோன்றது வந்துருச்சு. இப்ப கூட்டி என்ன பேச போறோம்? அதே தான் சொல்ல போறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இந்த தீர்மானத்தை கொண்டு போய் வைக்க போறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். இல்ல அந்த பாயிண்ட்குள்ளதான் அனைத்து கட்சி கூட்டம். ஏன்னா இப்ப நீங்க வந்து இது நாள் வரைக்கும் ஆண்ட அதிமுக திமுக அரசுகளுடைய முடிவுகள்ல இருந்து நீங்க வேறு ஒரு திசை நோக்கி நகர்றீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிறோம், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை ஏத்துக்கிறோம் அப்படிங்கறதான் இறுதி நிலைப்பாடாக அதிமுகவும் திமுகவும் முடிவு செய்து விட்ட பிறகு பேச்சுவார்த்தைன்னு ஒரு புதிய பாதையை ஏற்கனவே கடைபிடித்த ஒரு நடைமுறையை திரு விஜய் கடைபிடிக்க எத்தனிக்கிற போது அந்த முடிவு சரிதானா, அந்த முடிவு பயன் தருமா, அந்த முடிவில் பின்னடைவை சந்தித்தால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒருமித்த கருத்தோடு தானே நீங்க இந்த மாநிலத்தை விட்டு பயணிச்சு போய் நீங்க செய்ய முடியும். ஒரு தனிப்பட்ட விவகாரத்திற்காக அவர் கர்நாடகா போலயே, அப்ப ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். சட்டமன்ற கூட்டத்திலேயே ஒருமித்த கருத்தாக அனைவரும் எதிர்க்கிறோம்ன்ற இதுக்கு வந்தாச்சு. மேகதாது எதிர்க்கிறோங்கிறது ஒருமித்த கருத்து, பேச்சுவார்த்தைங்கிறது தனிப்பட்ட முடிவாளர். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச போகிற ஒரு விஷயம் சட்டமன்றத்திலே பேசி நிறைவேற்றியாச்சு அபிஷியலாவே. நீங்க ரெண்டும் வேற வேற. இல்ல நான் சொல்ல வர அதுதான் சார் சொல்ல ஒரு நொடி. நீங்க மேகதாது வேண்டாம் அப்படிங்கிறது ஒருமித்த கருத்து. காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றம் பிறப்பித்த காவிரி நடுவர் மன்றம் பிறப்பித்த இறுதி உத்தரவை ஏத்துக்கிறதுங்கிறது ஒருமித்த கருத்து. நம்ம பேசிட்டு இருக்கிறது அது இல்ல. இல்ல நீங்க காவிரி விவகாரம் தானே சார் கேக்குறீங்க? அதுல அதான் இது இல்ல பேசுறது. நம்ம அது இல்ல. ஒருமித்த கருத்தை சட்டமன்றத்துல எல்லாரும் கூடி எடுத்தாச்சு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒரு புள்ளியில தான் நிக்கிறாங்க. தண்ணி தராத கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தைங்கிற ஒரு புதிய பாதையை கொள்கை முடிவாக தாவேக அரசு எடுக்கிற போது அதற்கான ஒப்புதலை ஒரு ஒருமித்த கருத்தை அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக தானே நீங்க பெற முடியும், அமைப்புகள் மூலமாக தானே பெற முடியும். அந்த ஒப்புதல் எடுக்கலாமா வேண்டாமா, பயன் தருமா தராதா, பின்னடைவை தருமா தராதா, பின்னடைவை தந்தா என்ன செய்ய போறோம், இல்ல ஒரு முறை பேசி பார்க்கலாமா, இல்ல இந்த முறையே வேண்டாமாங்கிற கருத்தை தாவேக அரசுடைய முடிவாக எப்படி எடுக்க முடியும்னு கேக்குறாங்க. மாநில மக்களின் முடிவாக தானே எடுக்க முடியும். இங்க அதுவே ரெண்டு விதமா இருக்குல்ல. இப்ப ஒருத்தர் போலான்றாரு, ஒரு கட்சி போக கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த எண்ட் பாயிண்ட் இல்ல இங்க அதுதான் சொல்ல வரேன். இப்ப அந்த எண்ட் பாயிண்ட் யார் சோல் அத்தாரிட்டியா யாருன்னு பார்க்கும்போது முதலமைச்சரின் முடிவு என்ன அப்படின்னு தானே எல்லாருமே பாக்குறாங்க. சோ அப்ப அந்த முதலமைச்சரோட முடிவு என்ன சொல்றாரு? அவரு நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல போறேன். பிரியன் சார் சொல்லும்போது சொன்னாரு, இது வந்து 150 வருஷம், இது 15 வருஷமா நம்ம போராடிட்டு இருக்கோம், திமுக அதிமுக செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். போராடுறாங்க போது அது எப்ப சொல்றாரு? கர்நாடகா முதல்வர் வர வேண்டாம்னு சொன்ன பிறகு சார் அப்படி பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வரவே இல்லையா தமிழக அரசு கிட்ட? இல்ல இல்ல சார், அது எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி கேட்கிறாரு, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே தகவலா வருது, கசிய விடுறாங்க, எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அபிஷியலாவா உங்களுக்கு சிஎம்ஓல இருந்து இது சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வராத போது அதை நீங்க பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. அமைச்சர் தானே சொல்றாரு. அதுதான் சார் சொல்ல வரேன். அமைச்சர் தானே சார் சொல்றாரு. கரெக்ட் சார். அடுத்த அமைச்சர் இல்லன்னு சொல்றாரு இல்ல. சோ அவங்களுக்கே இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிதான் தெரிய வருதுன்ற போது அப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது யாரு? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சிஎம் ஆபீஸ்ல இருந்து வந்து இல்ல நீங்க இந்த வாதத்துக்கு வைக்கும்போது அப்படி மாறுபட்ட தகவல்களை அமைச்சர்கள் சொல்றதுல பிரச்சனையா? அதை புரிந்து கொள்ளக்கூடிய இங்க எப்படி வந்திருக்கும்னா, போகலாம் பேசி பார்ப்போம் ஒருவேளை கிடைச்சதுன்னா, ஏன்னா
காவிரி ஆணையம் சொல்லியாச்சு 4 டிஎம்சி தண்ணி நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லுது 3500 கியூசெக்ஸ் 15 நாளைக்கு கொடுக்க மறுக்குது. இப்ப இங்க எப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரா மழை பெஞ்சாலும் பாதிக்கப்படுறது தமிழகம், வறட்சினாலும் பாதிக்கப்படுறது தமிழகம். இது ஏத்துக்குள்ள ஒரு விஷயமா கிடையாதுல்ல, உரிமைக்காக நம்ம நிக்கிறோம்ல, அது நமக்கு நீ அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இப்ப நீங்க தண்ணீர் வருது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வர தண்ணியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கழிவு நீர் வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன், இப்போ நடந்தால் மாற்றம் ஒன்றே மாறாதது. இது வரைக்கும் நீங்க போய் ட்ரை பண்ணி நடக்கல, ஒருவேளை விஜய் நான் போய் பேசி நடந்துருச்சுன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லையே சார். நீங்க இதுல இருங்க, நீங்க அதை தான் சொல்ல வர. இப்ப சொல்லும்போது அதிமுக செய்யாத என்ன செய்ய முடியும், இப்ப ஏன் மாத்துக்குன்னா சார் மாறி இருக்கு. இன்னைக்கு தாவேகா எப்படி செய்ய போறாங்கன்றத பார்க்கணும்ல. ஆட்சி இந்த 2 கட்சி செய்ய முடியலன்றதுக்காக தாவேகா செய்ய முடியாது, நம்ம எடுக்க முடியாது. பிரச்சனை இல்ல. நீங்க கொள்கை முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துறீங்களா? நீங்க ஜூலை தண்ணியை வாங்குறதுக்காக ஆகஸ்டுக்கு போவீங்க, தண்ணி வந்துரும்னு வச்சுக்குவோம். ஆகஸ்ட் தண்ணியை வாங்குறதுக்காக செப்டம்பர் போவீங்களா? இல்ல சார், செப்டம்பர் மாத தண்ணியை வாங்குறதுக்கு அக்டோபர் அந்த பாயிண்ட்ல கிடையாது இல்ல. இப்போ ஒரு தடவை உட்கார்ந்து ஒரு முதலமைச்சர் 2 பேரும் பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு சமரச பேச்சுக்கு வருவாங்கல்ல. இப்படி பண்ண வேண்டும், இது நமக்குள்ள நம்ம பண்ற வேற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு முறை நீங்களும் போவேனா நானும் போவேனான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்ல. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் ஆனா பேட்டியில பேசும்போது ஒட்டுமொத்த கிரெடிட் தான் மட்டும் எடுத்துக்கணும்னு பாக்குறாரு. இது அப்படி வராது இல்ல சார். ஒட்டுமொத்த கிரெடிட்ல அவர் செஞ்சாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே செய்யறாரு, அவர் வீட்டுக்காக செய்ய போறாரு. அதுதான் அனைத்து கட்சிகள் கூட்டத்தின் மூலமா அரசியல்களும் தலைவர்களுமே நீங்க எடுத்தீங்கன்னா அவர்கள் தனக்கு இப்ப டி.கே. சிவகுமார் என்ன பண்றாரு, எதுக்காக மேதாவை கட்டியாகணும்னு கணக்கிறார். ஏன்னா அவர் தனக்கான ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை தன் அரசியல், அதாவது ஒட்டுமொத்த கர்நாடகால தனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிம்பத்தை, இப்படி ஒரு அரசியல் வரலாறு இல்ல அப்படின்னு பேசக்கூடிய இடத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாரு. அந்த பாயிண்ட் இங்க வரும்போது இன்னொரு பாயிண்ட் வர நான் சொல்ல ஒரு விஷயம் வந்துட்டேன். சி.டி. நிர்மல்குமார் வந்து ஊடக கிட்ட பேசும்போது நாங்க 4 விதமான சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம் மேகதாது அணைக்கும் காவிரிக்கும், இதை பேசி நிச்சயமாக முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு. மேபி அது விஷயமா கூட அங்க பேசி இருந்திருக்கலாம். அது ஏதோ ஒன்னு ஒத்து வந்து வச்சுங்க சார். அந்த எண்ட் பாயிண்ட் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தண்ணி வரணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. இது எப்படி பண்ணா நான் போய் நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றம் போய் தான் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லி அவங்க செய்யல. ஒருவேளை இப்படி கூட செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா நடக்கட்டுமே, அதுதான் பார்க்கணும். இங்க எப்படி பண்ற, இப்ப இங்க என்ன பிரச்சனைனா முதல்வருக்கு இல்ல ஈகோ வருது, இங்க ஈகோ வருது. நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் போகணுமே தவிர நீங்களா போய் பேசக்கூடாது. இங்க ப்ராப்ளம் அது கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் யார் போய் பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல. பிரியங்க் சார் கூட போய் பேசிட்டு வரட்டும் நாளைக்கு டி.கே. சிவகுமார், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. தண்ணி வருதா சந்தோஷம், ஷாம் சார் போட்டோம் ஓகே ஹாப்பி, யார் வேணாலும் போங்க, தண்ணி வந்து கொடுத்துருங்க எங்களுக்கு, அதுதான் தேவை. யாரும் கிரெடிட் எடுத்துங்க, தண்ணி வரணும். அதை நீங்க போக சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலின் போக சொல்லுங்க, எடப்பாடி ஐயா போக சொல்லுங்க, போய் பார்த்து பேசிக்கொண்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்க. யார் வேணாம்னு சொல்ல போறோம். ஒரு முறை சந்தித்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இனிமே கர்நாடகா தண்ணி தராத சிக்கலை ஏற்படுத்தாத நம்புறீங்களா? இல்ல சார், அப்படி கிடையாது. இந்த வருஷத்துக்கான இப்போ நீங்க அப்படியே பேசும்போது இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, தண்ணீர் வந்து விட்டது, பிரச்சனை இல்ல, இது வரைக்கும் பிரச்சனை, இப்படிதான வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. கடந்த 5 7 6 வருஷமாக தண்ணி வந்ததுனால இதை யாருமே பேசல. இப்ப பிரச்சனை வந்ததுனால தான் பேசுறோம். அப்ப வருமுன் காப்போன்னு இருக்குல்ல, அப்ப போன வருஷம் ஏன் பேசல, அதுக்கு முந்தின வருஷம் ஏன் பேசல, இந்த வருஷம் தான் பேசுறீங்கல்ல. அப்ப ஒரு முறையும் பிரச்சனை வந்தாதான் பேசுறீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுதா? இல்ல எந்த விஷயத்திலுமே, அது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், காவிரி விவகாரமா இருக்கட்டும், மேகதாதுவா இருக்கட்டும், கிரெடிட் வந்து திரு விஜய்க்கு போயிடக்கூடாதுன்ற முனைப்பு எதிர்கட்சிகள்கிட்ட தெரியுதா? எதுவா இருந்தாலும் நாங்க தான் ஆண்டவர்கள், எங்களுக்கு தான் அனுபவம் இருக்கு, நீங்க எங்களோடு கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணுங்கிற ஒரு நெருக்கடியை திரு விஜய்க்கு கொடுத்துட்டே இருக்காங்களா எதிர்கட்சி? அப்படி இல்லை சார், அவர் என்ன வேணா கிரெடிட் எடுத்துக்கிட்டோம். அவர் பண்ற சாதனைக்கு அவர் கிரெடிட் எடுத்துக்கிறதுல யாரும் வந்து தடுக்க போறது இல்லை ஆக்சுவலா. பட் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மேட்டர்ல வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு உள்ள ஒரு பிரச்சனையில வந்து இறுதி கட்டமான ஒரு முடிவு எடுத்த பிறகு வேற விதமான கொள்கை முடிவும் எந்த கவர்மெண்ட்டும் எடுக்கிறதுனா அதுக்கு மக்களுடைய ஆதரவு வேணும், அந்த இங்கே இருக்கிற சர்வ கட்சிகளோட ஆதரவு வேணும், முக்கியமாக விவசாயிகளோட ஆதரவு வேணும். அந்த விவசாயிகள் வேண்டான்றாங்க. ரெண்டாவது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்னைக்கு சிவகுமார் சொன்ன பிறகு நிர்மல்குமார் என்ன தெரியுமா அறிக்கை விட்டாரு, எங்களுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி ஐடியாவே இல்லை, சுப்ரீம் கோர்ட் தான் எங்களுக்கு இறுதி, நாங்கள் கதவை தட்டுறது சுப்ரீம் கோர்ட் கதவை தான் இறுதியாக தட்டுவோம். அப்போ இன்னைக்கு வந்து விஜய் சொல்றாரு இது மாதிரி, ஆமா நான் போறதாருன்னா அவமானப்பட்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு சொல்றாரு. அப்போ அன்னைக்கு 2 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு நிர்மல்குமார் சொன்னது என்ன, போற மாதிரி எங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? அப்போ டிரான்ஸ்பரன்சியே இல்லையே, வெளிப்படைத்தன்மையே இல்லையே. வேளாண்துறை அமைச்சர் ஒரு கருத்து, சட்டத்துறை அமைச்சர் ஒரு கருத்து, நிர்மல்குமார் ஒரு கருத்து. அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீங்க ஃபைல் பண்றீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல,
அதில் என்ன தெரியுமா ஃபெயில் பண்ணுறீங்க? ஒழுங்காற்று குழு வந்து ஜூலை 31 கொடுத்த அந்த 3500 கியூசெக்ஸ் இருக்குல்ல, அதை கூட தான் நீங்கள் ஆகஸ்ட் 3 ஃபைல் பண்ணுறீங்க. அதுக்கு நடுவில் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஜூன் ஜூலைக்கு கொடுக்க வேண்டிய மொத்தமாக 40 டிஎம்சி கொடுன்னு லேட்டஸ்ட்டாக மண்டே நீங்கள் ஆகஸ்ட் 3 நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதை விட்டுட்டு பழையபடியே 3500 கியூசெக்ஸ் கொடுன்னு ஃபைல் பண்ணா அப்போ எந்த நிலைமையில அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு? அப்போ ஓகே திரு சுபேர், எடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் முடிவுகள் இதுக்கெல்லாம் அரசு கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு நெருக்கடியாக கொடுக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்துடணும் அப்படின்ற அந்த போக்கு தெரியுதா தாவேக அரசு கிட்ட? அவங்களுக்கு ஒரு ட்ராப்னாரு. அதை பத்தி தான் பேச போறேன். ஒரு 50 வருஷ கட்சி, பலமுறை ஆண்ட கட்சி, கட்டமைப்பு எங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்கள்கிட்ட தான் அரசியல் வலிமை அதிகம் அப்படின்னு பேசின ஒரு கட்சியை டிராப்ல மாட்டி வச்சுட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சின்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே வியப்பா தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அரசியல் கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாக்குறப்ப இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இந்த டீலிமிட்டேஷனும் சரி, இந்த காவிரி இஷ்யூமே ரெண்டுமே முக்கியமான விஷயம். இதே டீலிமிட்டேஷனை இதே திமுக தான் ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சரையும் கூட்டம் போட்டாங்க, பார்லிமெண்ட் அதை வந்து இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் வேற ஒரு ஆங்கிள் காவிரி இஷ்யூல கையில் எடுக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு 2 மணி நேரமா 3 மணி நேரமா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருந்தாங்கன்னா இத்தனை விவாதமே வந்திருக்காது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செஞ்சிருக்க போறாங்க? இதே தான் பேசியிருக்க போறாங்க. எல்லாருக்கும் வேணும், என்ன மாதிரி முயற்சி பண்ணலாம், இல்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க ஆதரவுன்னு வந்திருக்க போறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாமே எங்களுக்கு தகவலா வருது, எல்லாமே செய்திகளை கசிய விடுறாங்க. திரு காமேஷ் அதை ஒத்துக்கிட்டார். வேளாண் அமைச்சர் போவாரு முதல்வர் கர்நாடகாவுக்குன்னு. சட்டத்துறை அமைச்சர் இல்ல உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு. முதல்வர் போனா அவமானப்பட்டா பரவாயில்ல. ஏன் இந்த ஒரு தெளிவற்ற அணுகுமுறை? நீங்க அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஓட்டு போட்ட 35% மட்டுமல்ல, ஓட்டு போடாத 65% தானே, எதிர்க்கட்சிகளுக்கும் தானே. அந்த முனைப்பு அரசு கிட்ட தானே. இல்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு, போலாமா வேணாமாங்கிற அவங்களே ஒரு ஆஜிடேஷன் இருக்கிறாங்க. அந்த செய்தி இவங்களுக்கு கசிஞ்சிருக்கு, இதை வைத்து அவங்க பேசுறாங்க. இல்ல அமைச்சர் தான் கசிய விடுற. அது அமைச்சருக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா அதான் சொல்லணே, போலாமா வேணாமாங்கிற இறுதி முடிவு அவங்க எடுக்கல. ஒரு குரூப் போலாமா வேணாமான்னு டிஸ்கஷன்ல இருக்கிறப்பயே இந்த செய்தியை அவர் பேசுறாரு வெளியில. முதலமைச்சர் போறாரு, இன்னொரு அமைச்சர் அது போற ஐடியாவில் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து கிளியரான ஒரு மெசேஜ் தெரியல. சரி, இப்போ இந்த விவகாரத்தில் நீங்க கிளியர் மெசேஜ் இல்லைன்றீங்களா? இப்போ இதுல ஒரு இறுதி முடிவையே எட்டாம அடுத்த விஷயத்துக்கு நகர்றாங்க. டீலிமிட்டேஷனுக்கு நாங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவோம், அதுக்கு நீங்க கலந்துக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு? அதுதான் இவர் கர்நாடகா போற மாதிரியான பிளான் இருந்தது. டி.கே. சிவகுமார் அங்க வர வேணாம், அங்க சிச்சுவேஷன் சரியில்லைன்ட்டாங்க. மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு. இனி அடுத்து தண்ணி வரது குறைஞ்சு போச்சு, வந்துகிட்டு இருக்கு. இனி அடுத்து பிரச்சனை இருக்கு. இல்ல சார், அது தண்ணி வர பிரச்சனை வேற சார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கிற பிரச்சனை வேற. அதான் இப்ப இந்த வருஷமே கடந்த ஒரு 7-10 வருஷமாவே இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்ற எந்த விதமான அந்த காவிரி போர்டா இருக்கட்டும், இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுடைய இதா இருக்கட்டும், எதையுமே அவங்க இது கிடையாது. மழை வந்து போன ஆட்சி காலத்தை காப்பாத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த முறை மழை எல்லினோ சேர்ந்து தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். அதோட சேர்த்து இந்த மேகதாது இஷ்யூ வருது. மேகதாது இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தாவேகா கவர்மெண்ட் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறாங்க. இதுல எங்களுடைய நிலைப்பாடு, எல்லாருடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். மேகதாதுல அணையே கட்டக்கூடாதுங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது சம்பந்தமா நேரடியாக பேசி பார்க்கலாமா. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த எல்லாரும் பிடிச்சி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? உடனே ஒரு 2 மணி நேரம் கூட்டிட்டாங்க, இந்த பிரச்சனையை விட்டுருவாங்க. அடுத்து லீகலா என்ன மூவ் பண்ண போறோம்? எல்லாருடைய நிலைப்பாடும் மேகதாதுல அணைய வேணாங்கிறது தாவேக அரசினுடைய நிலைப்பாடு. அது ஆனா டீலிமிட்டேஷன்ல நீங்க அப்படி கிடையாது. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நிலைப்பாடு, இன்க்ளூடிங் இதுக்கு முன்னாள் திமுக. ஆனா திமுக இப்ப இதில் தடுமாற்றம் ஆகுறது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தலைவர் தான் முடிவெடுப்பாரு, கட்சி தலைவர். ஏன்னா இது வரைக்கும் நீங்க தான் எதிர்த்தீங்க. அப்ப இவங்க ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் ஒரு சமரசம் செய்து கொள்ள போறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. யாரு? பாஜகவோட சமரசம் செய்து கொள்ள போறாரு. நீங்க முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கூட செய்தியாவே வந்துருச்சு. அது அப்படிங்கும் போது இவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு வழியில, ஒருவேளை நாங்க கரெக்ஷன்ஸ் கொண்டு வர்றோம், அந்த கரெக்ஷன்ஸ் நாங்க ஏத்துக்கிட்டோம், இல்ல நாங்க அதனால ஆதரவு கொடுக்க போறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் செய்ய போறாங்க. அப்ப 50 வருஷ கட்சி அரசியல் அது தொடர்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு ஆதவர்ஜனா பேசும்போது சபாநாயகர் குறுக்கிட்டு ஆதாரம் இல்லாத தகவல்களை நீங்க சொல்ல வேண்டாம், அவங்க அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, நாடாளுமன்றத்திலிருந்து இவங்க வெளியேடுறாங்க, ஓட்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா பேசிக்கலாம்.
ஒரு முடிவே எடுக்கப்படாத ஒரு விஷயத்துல இப்படிதான் திமுக முடிவு எடுக்க போகுதுன்னு எப்படி முன்முடிவோட எப்படி பேச முடியும்? அணுகுமுறையில் எப்படி பேச? இல்ல, பெரும்பாலான முக்கியமான பத்திரிகைகள்ல வந்த செய்தி அங்கங்க அவங்களுக்கு அரசியல் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு சோர்சஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் செய்தி இது தாவேக்கா செய்தி இவங்களுக்கு கசியறப்ப திமுக செய்தி அவங்களுக்கு கசியாதா? அமைச்சர் கசிய விடுறதுக்கும் சொல்றேன், திமுக இருந்து யாராவது சொன்னாங்களா சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுல ஒரு இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள பேசிருக்க கூடாது, சட்டமன்றத்துக்குள்ள பேசிருக்க கூடாது, சட்டமன்றத்துக்குள்ளதான் ஆதாரம் இல்லாத விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ள பேசிருக்க கூடாது. கட்சி நீதி வாங்குவது குறித்து பேச வேண்டிய இடம் அது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள். சட்டமன்றத்துல நீ சபாநாயகர் இன்னைக்கு அதெல்லாம் நீக்கிட்டாரு, அது மாதிரி கண்டிச்சிருக்க சபாநாயகர் அதெல்லாம் பேசாதீங்க, ஆதாரம் இல்ல அவர் நீக்கிட்டாரு. யூடியூப்ல அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நீக்கி என்ன இல்ல இல்ல சபாநாயகர் அதுல வந்து நீக்கி இருக்கிறாரு, இது மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிச்சிருக்காரு, சபாநாயகருடைய வேலையை செஞ்சிருக்காரு. அப்ப அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனா இந்த செய்தி பரவலா சட்டமன்றத்திற்கு வெளியும் சரி, பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களிலும் சரி பெருசா போயிட்டு இருக்கு. ஒரே கிளியர் கட்டா நாங்க வந்து டீலிமிட்டேஷனை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்ல முடியல அவங்களால. அப்ப அவங்களுக்குள்ள டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு தென் மாநிலம் முழுவதுமான பிரச்சனை. எப்படி காவேரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமோ காவேரி விஷயத்தில் இல்ல சார், காவிரி விவகாரத்துல யாரும் யாரையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. எல்லாரும் ஒருமித்த கருத்துல தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொன்னதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது விவகாரத்துல காவிரி விவகாரத்துல என்ன முடிவுன்னு நீங்க சந்தேகப்படுற மாதிரி பாஜகவோடு திமுக வந்து போயிடும் டீலிமிட்டேஷன் விவகாரத்துலனா, இதை முடித்து விட்டு மீண்டும் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி திமுகவை எக்ஸ்போஸ் பண்றதுல யாரு தாவேக்காவை தடுக்க போறாங்க? இல்ல அரசை யார் தடுக்க போறாங்க? இல்ல இப்ப எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே, திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே, பாஜகவோட தான் போறாங்க, அந்த சிந்தனையில தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான முன்னாடி இவங்க அரசியல் பண்ணணும்ல, இவங்க அரசியலை கையில் எடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம நீங்க எப்படி அதை கிளைம் பண்ணல? அது வேறு இது வேறு, நீங்க அதை இதையும் மிங்கிள் பண்ண வேண்டாம். அதுல வந்து எல்லா கட்சியும் நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு. பேச போடுமா வேண்டாமா? இல்ல இல்ல, டீலிமிட்டேஷனுக்கும் காவிரி இஷ்யூக்கும் வேறு வேறு. காவிரி இஷ்யூல மேகதாது இஷ்யூல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட நிலைப்பாடு ஒண்ணு. ஆனா டீலிமிட்டேஷன்ல திமுக நிலைப்பாடு மாறுதுங்கிற நிலைப்பாடு வந்து காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கும் மேகதாது வேணாங்கிறதுக்கு தான் ஒண்ணு. முதல்வர் பேச போலாமா வேணாமாங்கிறது கருத்துக்கள் இருக்கு. முதல்வர் பேச போலாங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு பாலிசி மேக்கிங் இருக்கு. மாறுது அது அவங்க ஒரு பாலிசி. அவங்க போறாங்க போகல அப்படிங்கிறது ஆல் பார்ட்டி மீட்டிங் தேவைன்றது இல்ல. கட்சியா வேற ஒரு கருத்து இருக்கு, வேறு வேறு அரசா ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். அரசா ஒரு முடிவு எடுக்கலாம், அவங்க போகலையே, போகலாங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கிறப்ப தான் இவ்வளவு பெரியது. ஒருவேளை ஒரு சிவகுமார் வர சொல்லி இருந்தாரு, போயிருந்தாரு, யார்ட்டையும் சொல்லாம போயிருக்கிறாரு, இவரா ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம அப்ப சட்டமன்றத்திலே நீங்க சட்டமன்றத்தோட இன்னைக்கு வியூ பண்ணும்போது அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆளும் தரப்பு பேசுறதோ எதிர்ப்பு தரப்பு பேசுறதோ கன்ஸ்ட்ரக்டிவா ஆர்குமெண்டா மக்கள் பிரச்சனைகள் தான் பிரதானம் அப்படின்னு நடக்குதா? இல்ல திரு விஜய் ஸ்கோர் பண்ணணும் நடக்குதா, திரு உதயநிதி ஸ்கோர் பண்ணணும் நடக்குதா, இல்ல தாவேகா வெர்சஸ் திமுகங்கற அந்த பேட்டில சஸ்டெயின் பண்ணணும்? இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ்ல அது? இந்த பக்கம் தாவேகா சரப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதியவர்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல உள்ள நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வந்திருக்காங்க. அப்ப இவங்க அரசியல் அவங்களும் சேர்ற இடம் அந்த சேர்ற இடத்துல ஒரு புதுசா இருக்கு, நம்ம பாக்குறதுக்கு புதிய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு பல அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு வந்து பிரியாரிட்டி என்னவா இருக்கணும்? இல்ல அது மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, அது வந்து சும்மா பொழுதுபோக்கு விஷயம்லாம் இல்ல. சபாநாயகனுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிப்பா இருக்கு. ரொம்ப நியூட்ரலா நடத்துறாரு. அதே நேரத்தில் ரெண்டு பக்கமுமே ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த வயதுக்கேக்குரிய சேட்டைகளும் அங்க இருக்கு, கவுண்டர் அங்க இருந்தும் வருது. அப்போ ஒரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத ஆளும் தரப்பு பேசுறதுல இருந்து அதிகமா அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுறாரு. ஆமா, சபாநாயகர் சிரமப்படுறாரு, அவங்களும் பேசுறாங்க. பாராளுமன்றத்தை கம்பேர் பண்ணும்போது சட்டசபை வந்து எவ்வளவோ மேல் ஆரோக்கியமாகவே விடாம மக்கள் வரி பணத்தை கோடி கணக்கில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இங்க ஆக்கப்பூர்வமா பேசவாது படுது இல்ல. ஆமா, அது வரைக்கும் நம்ம அதை பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இல்லாம இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி சீரியல் பார்க்குற மாதிரி இன்னைக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். சட்டமன்ற நிகழ்ச்சியை முழுவதுமாக ஒளிபரப்பு செஞ்சது ஒரு பெரிய விஷயம் தாவேகா அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, மக்கள் இப்ப அரசியல ரொம்ப பெண்கள் அரசியல் பக்கம் போக திரும்பி இருக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப யாரு தவறு செஞ்சாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இதுல மாற்று கருத்துலாம் உண்மை கிடையாது. திரு ஷாம், முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இருவரும் கிட்டத்தட்ட சம வயது உடையவர்கள். சட்டமன்றத்திற்குள்ள இவங்க கேட்கறதும் அவங்க பதில் சொல்றதும், ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு வரணும்ன்றாரு, இன்னொருத்தர் பேப்பரை படிச்சா மட்டும் பத்தாது, அனைத்து கட்சிகளோட கலந்து பேசணும்ன்றார். இந்த இருவருக்குமான அந்த உரையாடல்கள், இருவருக்குமான மோதல்கள், இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மோதல்கள் அப்படிங்கிறதா திசையை காட்டுதா? சட்டமன்றம் இனிமேல் இப்படிதான் நடக்க போகுதுன்றத? ஆமா, அப்படிதான் நீங்க சொல்றது சரிதான். அதாவது சுபேர் காமேஷ் ரெண்டு பேர் சொல்றதுல இருக்கிற ரெண்டு விஷயம் நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஒன்று, லைவ் கொடுத்ததுங்கிறது உண்மையிலே பெஸ்ட்டு. இவ்வளோ பெரிய டிபேட்டு மக்களுக்கு போய் சேருது. நிச்சயமாக தாவேகா அரசை பாராட்டணும். காமேஷ் சொன்னது
மக்களவை விட நம்ம சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுதுன்னு. அதுவும் சரிதான். இதுவே மக்களவையாக இருந்தால் நேரம் ஒத்தி விட்டுட்டு போயிடுவாங்க, ஒத்தி போட்டு. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதை தாண்டி பிரியன் சொன்னது என்ன அப்படின்னா, காவிரி பிரச்சனையில இனி பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லைங்கிறது தான். அதுதான் சரி. என்ன காரணம்னாங்க, 70ல நம்ம போட்டது, நம்ம இடைக்கால நதிநீர் சட்டத்தின்படி நமக்கு வந்து தீர்ப்பாய வேணும்னு போட்ட கேஸ் 70 கலைஞராட்சி, இந்திரா காந்தி அம்மா 71 கூட்டணி. அப்புறம் திருப்பி அவங்க அட்வைஸ் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்கணும். பேச்சுவார்த்தை நடந்தது, எந்த பயனும் இல்லை. அதுக்கு பிறகு திருப்பி அதே கேஸை திருப்பி இன்ஸ்டியூட் பண்ணி விட்டோம். 83 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இப்போ கிடையாது, அதுல அட்வைஸ். அதனால ஹெக்டேவும் எம்ஜிஆரும் பேசினாங்க, எந்த பயனும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு இதுக்கு வந்துட்டோம், ஒரு ஃபைனல் லைன். 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னவோ அது. இப்போ நம்ம பேச்சுவார்த்தைக்கு போறோம். இப்போ முதலமைச்சர் சொல்றாரு, பேச்சுவார்த்தைக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு, பகை நாடோடயே பேசிட்டோம், பக்கத்து மாநிலத்தோட பேசக்கூடாதுன்றாரு. நல்லெண்ணம் தான். ஆனா கர்நாடகம் வந்து எப்போதுமே கன்னி. பேச்சுவார்த்தைக்கு போனா பயன் தருன்ற நம்பிக்கை முதல்வருக்கே இல்லையே. போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற முடிவோட தானே அவரே போறதுக்கு தயாரா இருந்த போற தெரியுது. அது உண்மைதான். ஆனா பேச்சுவார்த்தைக்கு போறது ஒரு நல்லெண்ணம்னு வச்சும் முடியாதுன்ற. என்ன காரணம்னா, கர்நாடகம் என்ன செய்யும்னு நான் சொல்றேன். பேச்சுவார்த்தைக்கு போயிட்டீங்க, 10 நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு பேச்சுவார்த்தைமாங்க. நடுவில் வந்து நம்ம போட்டுறோம், ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டோம்னா நாங்க பேசிட்டு இருக்கோம், பழையபடி போயிடுவாங்க, ஸ்கொயர் ஒன்றுக்கு போயிடுவாங்க. இது நிறைய முறைங்க, 70ல இருந்துங்க. நான் 70 வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் திருச்சி தஞ்சாவூர், 74 வரைக்கும் நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு, மைசூர் ஸ்டேட் ஒப்பந்தம். அது ஒப்பந்த பீரியடை தாண்டணுன்னே கர்நாடகம் அவ்வளோத்தையும் செஞ்சுது. கேஆர்எஸ் எல்லாம் கட்டியாச்சு. எல்லாம் இப்போ நீங்க பாக்குற அணையில கபினி எல்லாத்துலயும் ஹாரங்கியை தவிர மற்ற எல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. அப்பவுமே கட்டி முடிச்சாச்சு. அப்பவுமே அவங்க நம்மளோட ஒப்பந்தத்தையே மதிக்கல, அதாவது மைசூர் ஸ்டேட் ஒப்பந்தத்தையே மதிக்கல. கீழ்ப்படுகையில கேட்காம அணை கட்டக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தை அவங்க மதிக்கவே இல்லை. கர்நாடகம் எப்போதும் கன்னி. இதுல தேசிய கட்சியை நம்புறோம் பார்த்தீங்களா, அத மாதிரி ஆபத்து எதுவுமே கிடையாது. கர்நாடகத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்மளை கழுவில ஏற்றிடுவாங்க. நீங்க காவிரி படுகை விவசாயிகள் கருத்து என்னவோ அதைத்தான் நீங்க ஏத்துக்கணும். திமுக கருத்தை ஏத்துக்க வேண்டாங்க, அண்ணா திமுக கருத்தை ஏத்துக்க வேண்டாம். எங்க கருத்தை ஏத்துக்கணும்ல, நாங்க சங்கத்துல இருப்போம்ல எல்லாரும், 2 சங்கம், எங்க கருத்தை என்ன காலுங்க. எங்க கருத்து என்னன்னா, பேசக்கூடாதா, பேசக்கூடாதுன்னு இல்லைங்க. காவிரியோட பிரச்சனையோட நிறைய விஷயங்கள், டைமென்ஷன்ஸ் இருக்குங்க இதுல. இப்ப வந்து குறுவை தொகுப்பு நீங்க நாங்க கொடுத்துட்டோன்றாரு முதலமைச்சர். அது நீருக்கு பதிலாக கொடுப்பதில்லை. ஜூன் மாசம் திறக்கல, அதனால நீருக்கு பதிலாக கொடுக்குறோம் கிடையாது. நாங்க எங்க போர்வெல்ல பயன்படுத்தி தண்ணி வராதப்ப பயிரிடுறோம் பாத்தீங்களா, அதுக்காக கொடுக்குற இன்புட், அதாவது சீட்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப எங்களுக்கே மன்னார்குடி பக்கம் வந்து நாங்க இன்புட் வாங்கியிருக்கோம். என்னன்னா சீட்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் யூரியா, இதுதான். ஆனா கேட்கறது வேற. அந்த பயிர் கருகி போச்சு, நட்டது கருகி போச்சு, அதுக்கு நிவாரணம் ஒண்ணு. அப்புறம் ஒட்டுமொத்தமா வறட்சி, அதுக்கு செக்ரட்டரி பதில் சொல்லிட்டாரு, நாங்க செப்டம்பர் மாசம் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டாரு. சோ வறட்சி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆனா இது எல்லாமே நீங்க விவசாயிகளின் கருத்தை கேட்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் வந்து இந்த எதிர்கட்சி அரசியல், ஆளுங்கட்சி அரசியல் இதுல போய் சிக்கினீங்கன்னா நடுத்தரில் நிக்கிறது நாங்க. ஓகே திரு காமேஷ், சில வாரங்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய வார்த்தை, நீங்க 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் மக்கள் பாதிப்படையணுமா அப்படின்னு. ஒரு புதிய அரசு பதவியேற்று இருக்கு, அதுக்கு 3 மாதம் அவகாசம் கொடுக்கணும், 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும் அப்படிலாம் தாவேகா தரப்புலையும் மற்ற தரப்புலையும் பேசப்பட்ட போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்க கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் மக்கள் பாதிப்படையணுமானா, நீங்க காவிரி விவகாரமோ மேகதாது விஷயமோ மற்ற டீலிமிட்டேஷனோ எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏற்கனவே ஆண்டவர்கள்ட்ட ஒரு அனுபவம் கேட்டு செய்யணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் விருப்பப்படுறதுல ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கு அந்த கட்சி இல்ல. இப்போ இவங்க பேசுறத பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்த நான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்து தண்ணி வந்து சொன்ன மாதிரி கரெக்டா வந்ததாகவும், இந்த தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தண்ணியே கிடைக்காத மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்கல்ல, அதுவே முதல்ல தவறான சொல்றேன். ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துறேன். 1074 52 வருஷமாக எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டு மே மாதத்துல வந்திருக்கு, 18 ஆண்டு ஜூன் மாதத்துல வந்திருக்கு, வறட்சி நிலவ ஆண்டுகளில் 16 ஆண்டுகள் ஜூலை மாதத்துல வந்திருக்கு,
11 மாதங்கள் ஆகஸ்ட்ல வந்திருக்கு, 3 ஆண்டுகள் செப்டம்பர்ல வந்திருக்கு, 2 ஆண்டுகள் அக்டோபர்ல வந்திருக்கு, 1 ஆண்டு நவம்பர்ல வந்திருக்கு. 2018க்கு அப்புறம் நான் சொல்றேன், நான் இப்ப வந்துறேன் சார். அதுதான் அரசு அணுகுமுறையில பேசுறேன். இப்ப நான் அதுக்கும் வரேன். இப்போ அதே உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, உதய் ப்ரோ பேசும்போது என்ன சொல்றாரு, 5 ஆண்டுகளாக நாங்கள் பெற்று எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஃபைட் பண்ணி வாங்கினாரு அப்படின்னாரு. அதுவே போய். ஏன்னா 5 வருஷமா அவங்க ஆண்டு ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் 12 தெளிவாக தண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது. ஒரு வருடம் ஜூலை 28 வந்துச்சு 2022ல, 2021 மே 24 வந்துருச்சு. அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, மழை, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மழை ஓவரா பெஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சேமிக்க முடியாது, நமக்கு தள்ளிடுறாங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, காவிரி இல்ல நீங்க என்ன காட்டுறீங்க, ஹோலிஸ்டிக்காவே பேசுங்க. காவிரிக்குள்ளே விவாதம் நின்ற கூடாது. நீங்க நாங்க ஆண்டிருக்கோம், எங்களுக்கு அனுபவம் இருக்கு ஒரு விஷயத்துல, அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்டும், திரு ஸ்டாலினும் அதுதான் சொல்றாங்க. நாங்க பார்த்து கட்டமைச்ச மாநிலம் இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனுபவங்களை ஒரு புதிய அரசு, ஒரு புதிய முதல்வர் பெற்றுக்கொள்வதில், அமைப்புகள்கிட்ட பெற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் தான்? எதிர்கட்சிகள்கிட்ட அமைப்புகள் பெற்றதுல ஏதாவது ஈகோ இஷ்யூ? சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றியாச்சு சார். ரெண்டு விஷயத்துமே காவிரிக்காக நீங்க திருப்பி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் மட்டும்தான் கரெக்ட்ன்றது. நீங்க அதுதான் சொல்றல, அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து என்ன சொல்ல போறோம், மேகதாது கட்டக்கூடாது, நம்ம உச்சநீதிமன்றம் போகணும், தண்ணீர் பெறணும். Obviously it is going to happen. எதுக்கு திருப்பி உட்கார்ந்து அதையே பேசிட்டு இருக்கீங்கன்றதா அங்க இருக்குது. நாங்க ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னு சொல்றோம். மீண்டும் 52 வருஷம் பேசி தான் ஒண்ணு நடக்கலையே. அட்லீஸ்ட் எங்களை நடக்க செயல்பட விடுங்கன்னு தெளிவா சொல்றாருல. சொல் வீரர் அல்ல செயல் வீரர் நான் அப்படின்னு விஜய் நான் சொல்லிட்டாருல. அதை நோக்கி பயணிக்கிறதா ஒரு புதிய அரசு என்ன முடிவு எடுக்குது, அந்த முடிவுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அது சரியா இருக்கா இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்கான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து அணுக வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களா, இல்ல அவங்க எங்களை கேட்டுதான் எல்லாம் செய்யணும் அப்படின்ற நெருக்கடியோட அணுகணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, எதிர்கட்சிகளை கேட்டுதான் எல்லா விதமான கொள்கை முடியும் தாவேக எடுக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல சார். எடுத்துட்டு காவேரி இஷ்யூல இது தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை. இதுல ஒரு முடிவு வந்த ஒரு பிரச்சனை. இதுல ஏதாவது ஒரு நீங்க ஸ்டாண்டை மாத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு அனைத்து கட்சியோடைய ஒரு ஆதரவு கேட்கறது உங்களுக்கு நல்லது. நாளைக்கு நீங்க இப்போ யாரையுமே கேட்காத நீங்கள் போய் பேசணும்னு நீங்கள் பார்த்தீங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க, ஏதோ ரகசியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அதில் பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ஆனால் பெட்டர்னு நீங்கள் பார்த்தீங்க, அது ஃபெயில் ஆகிடுச்சுன்றது உண்மை. அதை ஒத்துக்கிறதுக்கான மனசு வேணும். அதை விட்டுட்டு நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படி சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இது ஆக்சுவலாக. அதனால் அந்த விஷயத்தில் தமிழ்நாடு என்ன ஸ்கோர் பண்ண பார்த்தாங்க திரு விஜய், என்ன ஸ்கோர் அங்கே போயிட்டு சிவகுமார்கிட்ட பேசி அவர் 2 டிஎம்சியை தண்ணியை விட்டாருன்னா பாருங்க விஜய் அண்ணா போனார் தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தாங்க. அது நடக்கலாம். அவர் வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டார். வேறு காரணம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விஷயத்தில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு முடிவு வந்த பிறகு அந்த அந்த விஷயங்கள் அதோட தான் நிற்கணுமே தவிர அதுக்கு அடுத்த கட்டம்ன்றது ஒரு கொள்கை முடிவாக தான் இருக்கும். ஒரு எண்டு பாயிண்ட் வந்துருத்ததில்ல. அப்புறம் ஒரு கொள்கை முடிவு நீங்கள் மாற்றணும்னா எந்த கவர்மெண்ட் வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு விவசாயிகளே எதிர்க்கிறாங்க. விவசாயிகளே எதிர்க்கும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷனில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விடுறேன். அதாவது டீலிமிட்டேஷனில் டிஎம்கேவோட ஸ்டாண்டு சேஞ்ச் ஆகும். அவங்க 71 பக்கம் போவாங்க. 71 சென்சஸ் படி கொடுத்துட்டா ஓகே, அதை ஒத்துப்பாங்க. அதே 39 அதே கண்டினியூ ஆகும். இல்லை 50% சீட் இன்க்ரீஸ் பண்ணலாம், 39 59 மாற்றலாம், ஒரு 20 சீட் மேலே போட்டு 59 கொடுத்தா ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்செஷன் கொடுத்தா ஒரு மாற்றி ஏதாவது கொடுத்தாங்கன்னா போகலாம். இந்த 50% அமித்ஷா போன வாட்டியே சொன்னார் பார்லிமெண்ட்ல. அதை மசோதாவில் கொண்டு வராரா இல்லையான்னு தெரியாது, கொண்டாருன்னா இது திமுக ஒத்துக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் கூட தமிழ்நாட்டுக்கு பலனளிக்குமா எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய உண்மையான நலன்கள் எதிர்கால நலனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 50% ஒத்துண்டா கூட எதிர்காலத்தில் இன்னொரு டீலிமிட்டேஷன் வருது வச்சுக்கோங்க, 10-15 வருஷம் கழிச்சு அதை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பண்ணினாங்க வச்சுக்கோங்க, அப்போ தமிழ்நாட்டுக்கு மீண்டும் இழப்பு ஏற்படும். அப்போது இந்த வாட்டி எந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை திமுக ஆதரிச்சா கூட அதில் எதிர்கால நலனையும் சேர்த்து எதிர்காலத்தையும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கவே கூடாது, இதே 50% தான் போகணுன்ற ஒரு கிளாஸை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது திமுக செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையும் சேர்த்து செஞ்சாங்கன்னு நம்ம பாராட்டலாம். அது வெயிட் பண்ணி பார்க்கணும். திரு சுபேர், இந்த தாவேகா அரசு செல்வாக்கு இழக்கட்டும், எவ்வளவு சீக்கிரம் இழக்கணுமோ இழக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா எதிர்கட்சிகளுடைய நோக்கமா இருக்கும். அது யதார்த்தம். ஆனா அவங்க ஒரு படி மேல போய் எங்களுடைய ஆலோசனை பெறுங்கள், அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க, எங்களுடைய ஆலோசனைகளை பெறுங்கள்னு சொல்றாங்க. மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்களா? ஏன் ஒரு இன்க்ளூசிவாக ஒரு அரசாங்கம், புதிய அரசாங்கம் செயல்படக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல, மக்கள் திட்டங்கள் தண்ணி வரணும் அவங்களுக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா யாரும் சேர்ந்து பேசுறாங்களா தனியா பேசுறாங்களா, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்ப தாவேகா அரசாங்கத்தின் மேல் வேற ஒரு பார்வை இருக்கு. இது வரைக்கும் 50-60 வருஷமா இருந்த அரசியல் கட்சியில் ஒரு மாதிரி ட்ரை பண்றாங்க.
புதுசாக வந்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, என்னதான் காமன் மேனாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேசி பார்க்குறாருன்ற, என்னதான் பண்ண நடக்குதுன்னு பார்ப்போமேங்கிற ஒரு காமன் மென்டாலிட்டியாக தான் இருக்கும் இல்லையா. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அனைத்து கட்சி கூட்டம் போட்டா வந்துருமா தண்ணி அப்படின்னு கேட்குற ஆட்களும் தன்னிச்சையா இவங்களே முடிவெடுக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, இல்ல ஒரு ட்ரை பண்ணி முடிவெடுக்கட்டும் இல்ல, ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்களே, இல்லை என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கே ஒழிய இது பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாது. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை, இதை தான் அவங்க சொல்ல போறாங்கிறத எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. இல்ல, முடிவு சரியா வந்தா பரவாயில்ல, ஏதோ பின்னடைவுனா நாங்க புதிய அரசுன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா பாதிப்பு ஒருவேளை ஒருவேளை இப்படியே வாங்கலாம், தாவேக அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கு தவறா போச்சுன்னா அது எல்லா கட்சியும் அது கிரெடிட் எடுத்துக்கலாமே, எடுத்து தாவேக்காவை கார்னர் பண்ணலாமே. அதான் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, மாநிலத்தின் வளர்ச்சி தானே பாதிக்கப்படுறாங்க. முக்கியமான ஒன்று, நீங்க வெறும்ன 2 அரசியல் கட்சிகள் உட்கார்ந்து பேசுறது மட்டும் பார்க்காத, 2 மாநில மக்களோட உரிமை போராட்டமாவும் இருக்கு. அங்க காவிரி அணையில வெறும்ன 3 டிஎம்சி தண்ணி குடுன்னு சொன்னது, 4 டிஎம்சி தண்ணி குடுன்னு சொன்னதுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க நிலைமை சரியில்லைன்னு சொல்றாங்க. இப்ப 2 அரசியல் தலைவர்கள், அதாவது 2 முதலமைச்சர்கள் உட்கார்ந்து பேசும்போது இந்த மாதிரியான வேற அரசியல் கட்சிகள் அதை ஒரு இதை இன்ஸ்டிகேட் பண்ணும்போது, அதை இது பண்ணும்போது மக்கள் இல்லடா இவங்க 2 பேரும் சும்மா பேசுறாங்க, இவங்க அரசியல் பண்றாங்கன்னு அந்த பார்டர்ஸ்ல இருக்கிற தமிழக மக்கள் இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கிற பார்டர்ஸ்ல இருக்கிற மக்கள் கிட்ட அந்த கோபமும் ஆக்ரோஷமும் இல்லாத ஒரு அமைதி நிலவரத்துக்கான ஒரு பிரச்சனையும் பார்க்கலாம்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் பார்க்கல. இல்ல 2 முதலமைச்சர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது சுமூகமாக இருக்கும். ஆனா இந்த அரசியல் கட்சிகள் தான் இதை இது பண்ணுது அப்படின்ற போது அந்த ஒரு 2 மாநில மக்களுக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக அமையப்படும். அதனால இது பேசி ஒருவேளை முடிவு எடுத்து நடந்தால் கிடைச்சால் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது